Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 9th standard mathsல example 5.4 வந்து பார்க்கலாம். -4, 3, 2, -3 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவினை காண்க. தொலைவு அப்படின்னா distance அப்படின்னு அர்த்தம். சோ ரெண்டு புள்ளிகள் கொடுத்துட்டு தொலைவை கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா D equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதான் வந்து ஃபார்முலா. இதுல x1 y1 எதுன்னு எடுத்து எழுதணும். இது வந்து x1 y1 x2 y2. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். x equal to root of x2 கான வேல்யூ வந்து 2 ஃபார்முலால ஒரு மைனஸ், x1 கான வேல்யூ பாத்தீங்கன்னா -4 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 ஓட வேல்யூ வந்து -3 ஃபார்முலால ஒரு மைனஸ், y1 வந்து 3 தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு √2. இந்த மைனஸும் மைனஸும் என்னவா மாறினா பிளஸ்ஸா மாறும் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3 கூட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா -6 அப்படின்னு ஈக்குவல் டு 4 கூட 2 ஆட் பண்ணா 6 ஸ்கொயர் பிளஸ் -6 இன்ட்டு 6. அப்ப மைனஸும் மைனஸும் பிளஸ்ஸா மாறும். பிளஸ் r ஸ்கொயர் அப்படின்னு வச்சு அடுத்து 6 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 36 பிளஸ் இந்த 6 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 36. இப்போ 36 ஆட் பண்ணுவோம். 6 12 7 72 ரூட் ஆஃப் 72. சரி, இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்ப டானா வகுத்தல் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கான ரூட் வந்து தெரிஞ்சிடும். சோ 2ல முடியும்னா 2ஆம் வாய்ப்பால தான் போட முடியும். 3 2 6 மீதி 1 6 2 12 மறுபடியும் 2ல போட்டோம் அப்படின்னா 1 2 2 8 2 16 மறுபடியும் 2ல போட்டோம்னா 9 2 18. இதுக்கப்புறம் 3ஆம் வாய்ப்பால தான் போட முடியும். 3 3 9 3 1. ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 2 தடவை வந்தா ஒரு தடவை எடுத்து எழுதணும். இந்த 2 2 2 2க்கு ஒரு 2 2 3க்கு ஒரு 2. இப்ப இந்த ஒரு 2 மட்டும் பேர் இல்லாம இருக்கு இல்லையா, எது பேர் இல்லாம இருக்கோ அதை வந்து ரூட்ல எழுதணும். இப்ப 2 × 3 வந்து 6 6 × √2. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 9th standard mathsல example 5.5 வந்து பார்க்கலாம். A 3, 1, B 6, 4, C 8, 6 என்ற புள்ளிகள் ஒரு கோடமையும் புள்ளிகள் என நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கோடமையும் புள்ளிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. AB plus BC equal to AC. ஃபர்ஸ்ட் நம்ம AB வந்து கண்டுபிடிக்கலாம். A ஓட வேல்யூ 3, 1, B 6, 4. இத x1 y1 அப்படின்னு எடுக்கலாம். இத x2 y2 அப்படின்னு எடுக்கலாம். இப்ப ரெண்டு புள்ளிகள் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். D equal to x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x2 கான வேல்யூ வந்து 6 மைனஸ் x1 வந்து 3 the whole square plus y2 வேல்யூ வந்து 4 மைனஸ் y1 வந்து 1 the whole square. ரூட் ஆஃப் 6ல இருந்து 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் பிளஸ் 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3 3 9 பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 3 3 9. இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 18. ஸோ இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது தானா வகுத்தல் எடுக்கணும். 2வது வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா 9 2 18. அடுத்து 3வது வாய்ப்பாடு 3 3 9 4 3 3. இப்ப எந்த நம்பர் வந்து 2 தடவை வந்திருக்கோ அது ஒரு தடவை எடுக்கணும். இப்ப பேர் இல்லாத நம்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து ரூட்ல எழுதணும். இதான் பாத்தீங்கன்னா AB. அடுத்து BC கண்டுபிடிக்கலாம். B கான வேல்யூ 6, 4, C 8, 6. x1 y1 எடுத்துக்கலாம். இத x2 y2 எடுத்துக்கலாம். இப்ப கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இந்த தொலைவு ஃபார்முலால. x2 வேல்யூ 8 மைனஸ் x1க்கு 6 the whole square plus y2 வேல்யூ 6 மைனஸ் y1 வந்து 4 the whole square. ரூட் ஆஃப் 8ல இருந்து 6 மைனஸ் பண்ணோம்னா 2 the whole square plus 6ல இருந்து 4 மைனஸ் பண்ணோம்னா 2 the whole square ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 பிளஸ் மறுபடியும் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4
4 + 4 √8. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். தானா வகுத்தல் எடுத்தோம் அப்படின்னா 4 2 8, 2 2 4, O 2 2. இந்த 2 பேரா இருக்கு இல்லையா, அப்போ O தடவை 2 எடுத்துக்கலாம். எந்த 2 மட்டும் பேர் இல்லாம இருக்கு இல்லையா, இத ரூட்ல எழுது. இப்ப ஏசி கண்டுபிடிக்கலாம். ஏ வேல்யூ 3,1, சி 8,6. இத x1 y1 எடுத்துக்கலாம், x2 y2 எடுத்துக்கலாம். அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலால இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 வேல்யூ 8 மைனஸ் x1 வந்து 3 the whole square பிளஸ் y2 6, y1 வந்து 1 the whole square. இப்போ 8ல இருந்து 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5 ஸ்கொயர் பிளஸ் 6ல இருந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25 பிளஸ் இன்னொரு 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25. இப்போ 25 ஆட் பண்ணோம் அப்படின்னா √50 அப்படின்னு வரும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 போட்டோம் அப்படின்னா 2 2 4 மீதி 1 I2 10. 5வது வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா I5 25, அடுத்து ஓரஞ்சு 5. இப்போ இந்த 2 5க்கு ஒரு 5 எடுத்துக்கலாம். இந்த 2 மட்டும் தனியா இருக்கிறதுனால இதை வந்து ரூட்ல எழுதிக்கலாம். இப்போ ஏபி பிளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசின்னு இருக்கு இல்லையா, இப்போ ஏபிக்கான வேல்யூ வந்து 3 √2 பிளஸ் பிசிக்கு 2 √2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ஏசிக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 √2. அதாவது இந்த 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5ன்னு கிடைச்சிருச்சு. அந்த √2 அப்படியே தான் வரப்போகுது. அப்ப ஏபி பிளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஆன்சர் ஃபைனலா என்ன எழுதணும்னா, கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன அப்படின்னு எழுது. ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன. அவ்வளவுதான் ரசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 9th standard mathsல example 5.6 பார்க்கலாம். A 7,10, B -2,5, C 3,-4 என்ற புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள் என நிறுவுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து AB கண்டுபிடிக்கலாம். A 7,10, B -2,5. இது x1 y1 இத x2 y2 எடுத்துக்கலாம். சரி, இதுக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். தொலைவு காண்கன்னு சொல்லிட்டு ஒரு சம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான ஃபார்முலா x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square root of x2க்கு -2, ஃபார்முலால ஒரு மைனஸ், x1க்கு வந்து 7 the whole square plus y2 5 minus y1 வந்து 10 the whole square. -7 -2 பிளஸ் பண்ணோம் அப்படின்னா -9 whole square பிளஸ் 10ல இருந்து 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -5 the whole square. இப்போ 9 வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9 9 81 பிளஸ் 5 25. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஆன்சர் வந்து √106 அப்படின்னு வரும். இது வந்து ஏபிக்கான வேல்யூ. இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 106 ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடும் ஸ்கொயர் ரூட். அப்ப வெறும் 106 மட்டும் தான் இந்த பக்கம். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 106. அடுத்து பிசி வந்து கண்டுபிடிக்கலாம். பி -2,5, சி
3, -4 x1 y1 x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x2க்கான வேல்யூ 3, ஃபார்முலால ஒரு மைனஸ், x1 -2 the whole square plus y2 -4, ஃபார்முலால ஒரு மைனஸ், y1 5 the whole square equal to 3 மைனஸும் மைனஸும் பிளஸ்ஸா மாறிடும், 2 the whole square பிளஸ் 5ஐயும் 4ஐயும் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா -9 the whole square. ஸோ 3 கூட 2 ஆட் பண்ணனா 5 ஸ்கொயர் பிளஸ் அங்க வந்து -9 ஸ்கொயர் அப்படியே இருக்கும். 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5 25, 9 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9 81. இப்ப இந்த 25ஐயும் 81ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 106 அப்படின்னு வரும். அதாவது பிசியோட வேல்யூ √106. இந்த ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் வரும்போது பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 106 அப்படின்னு இருக்கும். இப்ப ஏசி கண்டுபிடிக்கலாம். ஏக்கு 7, 10, சி 3, -4. இத x1 y1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இத x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப டிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x2 வேல்யூ 3 மைனஸ் x1 வந்து 7 the whole square பிளஸ் y2 -4 மைனஸ் y1 வந்து 10 the whole square ஈக்குவல் டு 7ல இருந்து 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -4 the whole square பிளஸ் 10ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -14 whole square ஈக்குவல் டு இப்ப 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 4 16 பிளஸ் 14 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 14 × 14 196. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 212 அப்படின்னு வரும். அதாவது ஏசிக்கான வேல்யூ 212. இந்த ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் ஸ்கொயரா மாறும். இப்போ 212. இப்போ ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் வேல்யூ 106 பிளஸ் பிசி 106. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 212 கிடைச்சது. அப்ப ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிருது. லாஸ்டா தரப்பட்டுள்ள புள்ளிகள் செங்கோணத்தை கொண்ட முக்கோணம் ஏபிசியை அமைக்கும் அப்படின்னு எடுத்து. அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.